ஹாய், வெல்கம் டு அரோமா வித் அம்மா சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 2 பேருக்கு தான் ரசம் பண்ணுறோம். இது நான் வந்து 2 கப் அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் இதை டபுள் பங்கு கூட பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக ரசம் இருக்குது. பருப்பு ரசம் தான். இதுக்கு நான் வந்து சாம்பாருக்கும் சேர்த்து பருப்பு வேக வச்சுருக்கேன். அதனால் 100 கிராம் அளவுக்கு பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வேக வச்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வேணும் கண்டிப்பாக. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து கொத்தமல்லி விதை நான் சேர்த்துப்பேன் எப்பயுமே. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1.5 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து முதல்ல தட்டிக்கலாம் நல்லா. அது கொஞ்சம் தட்டின பிறகு மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட பூண்டு ஒரு 10 பல், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி, 1.5 உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கரைச்சிக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் கரைச்சிருக்கேன். அதோட தக்காளி 1 பெருசாக எடுத்து அதை நான் அதோட சேர்த்து கைனாலே கரைச்சிருக்கேன். சில சமயம் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது பிடிக்கலன்னா இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ நல்லா கரைச்ச பிறகு நம்ம வந்து அதை கொதிக்க வச்சுக்கலாம். அந்த கொதித்து வரும் பொழுது நம்ம வந்து இந்த அளவுக்கு அந்த புளித்தண்ணியோட வாடை போகிறதுக்கு இந்த அளவுக்கு தக்காளி வெந்து கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் அதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அந்த புளி டேஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு இருக்கிற அளவுக்கு தான் நம்ம பருப்பு தண்ணி சேர்க்கணும். அது வந்து நம்ம ப்ராக்டிஸில் பழக்கமாயிடும் எப்படி சேர்க்கணுங்கிறது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா, தட்டி வச்ச ரசப்பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முதல்லையே உப்பு சேர்க்க வேணாம், லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா பொங்கி வரும் பொழுது நிறுத்திட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு 1/2 கைப்பிடி அளவு அல்லது கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுரக்கட்டி வந்துடுது. நம்ம நிறுத்திடலாம், ஸ்டவ்வை நிறுத்திட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது நம்ம ரசத்தில் நம்ம அப்படி இறக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு ரசம் ரெடி. இதை மூடி வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும். இதுதான் என்னோடய மெத்தட் ரசம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.